ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று 24/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரண்ட் பேஜில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. இது தாண்டி அவ்வளோவா வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஈஸி பிகின்ஸ் ப்ரிப்பரேஷன் டு எலெக்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம இது நேற்றே பார்த்தோன்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அதாவது எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் இது கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் நடத்தணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் முதல்ல அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நம்ம நிற்க முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோடைய எலிஜிபிலிட்டி, வைஸ் பிரசிடென்ட்டோட எலிஜிபிலிட்டி என்ன பார்த்திங்கன்னா அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அண்ட் தென் ஏஜ் பார்த்திங்கன்னா மோர் தென் 35 இருக்கணும். அண்ட் தென் ராஜ்யசபா, அதாவது ராஜ்யசபாவில் இருந்தால் இருக்கணும்னா என்னென்ன தகுதிகள் வேணுமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான 35 ஏஜுக்கு அபவ் இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் ராஜ்யசபாவில் ஒரு மெம்பர் ஆகணுன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அதோடு இருக்கணும். ப்ளஸ் எந்த ஒரு ப்ராஃபிட் இதை தாண்டி ஏதோ ப்ராஃபிட்காக ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓன் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ். அண்ட் தென் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணி இது எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலியமாக நடக்குது. இது சீக்ரெட் பல்லட் சிஸ்டம் தான். அதாவது 2 சிஸ்டம் இருக்குது, சீக்ரெட் பல்லட் சிஸ்டம், ஓப்பன் பல்லட் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இந்த சீக்ரெட் பல்லட் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஓட்டிங் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சீக்ரெட் பல்லட் சிஸ்டம் தான். ஓப்பன் பேலட் சிஸ்டம்னா பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு ஓட் பண்ணுறோம் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதாவது நான் இவங்களுக்கு ஓட் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாருக்கும் காமிச்சிட்டு அது பார்த்திங்கன்னா அவங்க போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவுமே சீக்ரெட் பேலட் சிஸ்டமில் தான் பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. அதாவது நம்மளுடைய ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸ், அதாவது ஒரு சில பேர் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் நாமினேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா பிரசிடென்ட் மூலிமா. ஸோ அவங்க எல்லாருமே ராஜ்யசபா, லோக்சபா எல்லா ஹவுஸஸில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் பங்கெடுத்துப்பாங்க. ஆர்டிகல் 324 தான் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த அத்தாரிட்டி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்துறதுக்கான அத்தாரிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டிகல் 324 தான் பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸோ இது தாண்டி ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது 4 பேருக்கு தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஓட்டிங் எலெக்ஷன் நடத்தும். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லோக்சபா அண்ட் தென் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இவங்க 4 பேருக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்தும். ஸோ இந்த நார்மலாக குட்டியாக நடக்குது இல்லையா. ஸோ இந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனு, அண்ட் முனிசிபல் சைட், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யார் எடுத்துப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா SEC, அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அவங்க தான் பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ இது பற்றி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். அண்ட் இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு சின்ன பிக்சரைஸ்டு ஒரு இதுதான். இதில் என்ன மென்ஷன் வராங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மான்சூன் வேவ்ஸ்னால நிறைய டைடல் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த இன்டர் டாபிக்கல் கன்வர்ஷன் ஜோன் அப்படின்றது கொஞ்சம் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அது இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னால ஹை ப்ரெஷரில் இருக்கிற நிறைய காற்று பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷருக்கு போகும். ஸோ அதனால தான் இந்த மான்சூன்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் வரக்கூடிய இந்த டைடல் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்கிறத பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கே. அந்த ஒன்லைன் நியூஸ் தான் இது, பிக்சரைஸ்டு நியூஸ் தான் இது. டைடல் வேவ்ஸ் கிராஷிங் ஆன் டு த வல்லியப்பூர் பியர் இன் திருவனந்தபுரம் ஆன் வெட்னஸ்டே ஆஸ் த சி டர்ன் ரஃப் நிர்மல் ஹரிதாரன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மான்சூன் டைடல் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருவனந்தபுரத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக ரொம்பவே ஹைப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இதில்.
ஸோ அண்ட் தென் இது இந்தியா ரெஸ்யூம்ஸ் இஷ்யூயிங் விசாஸ் டு சைனீஸ் டூரிஸ்ட் ஆஃப்டர் 5 years அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனாக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய சண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ரீசண்டாக இப்போது ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி டூரிசம் எல்லாம் பூம் பண்ணுறதுக்காக இந்தியாவும் சைனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் இந்த கைலாஷ் மன்சரோவர் யாத்ரா அப்படின்ற இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பக்கமும் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஆக்சுவலி 2020 வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்வான் வேலி இஷ்யூ அப்படின்றது இந்த எல்ஐசியில் நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த டூரிசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் ஓகே சொல்லியிருக்காங்க. அப்போது ரொம்ப மிகப்பெரிய லைக் ஒரு 20+ இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க, 40+ சைனீஸ் சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க, ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு சில அட்வான்டேஜும் சொல்லலாம், ஒரு சில சேலஞ்சஸ்னு சொல்லலாம். அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்கும். நிறைய டென்ஷன்ஸ் நமக்கிடையில் இருக்கிற டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்மளுக்கு டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரீசெண்டாக லைக் தாஜ்மஹால்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் இந்த புத்திசம் அண்ட் தென் ராஜஸ்தான் சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வருவாங்க. அண்ட் தென் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ், ஆஃப்கோர்ஸ் டூரிசம் அதிகமான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்றது அதிகமாக தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி நிறைய அங்கங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேசஸில் இருக்க லோக்கல் எக்கனாமி அந்த மக்களோட வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லபடியாக அமையும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ். ஆனால் சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. நம்ம இன்னுமே மறுபடியும் வந்து அதை யோசிச்சுட்டே இருக்கோம். அதாவது எல்லாருக்குமே ஓப்பன் அப் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தானே நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா மறுபடியும் நிறைய சேலஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதெல்லாம் தாண்டி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு, பப்ளிக் சென்டிமெண்ட், அதாவது இப்போது சோஷியல் மீடியாலெலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பப்ளிக்கில் சென்டிமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் சைனீஸ் பீப்புள்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு மாதிரி பேடாக ஃப்ரேம் பண்ணிட்டாங்க பப்ளிக்னா, அதுவுமே வந்து ஒரு சில இஷ்யூஸ் தான், அதுவுமே ஒரு சில சேலஞ்சஸ் தான். அதே நம்ம இந்தியாவில் வேறு நம்ம ஆல்ரெடி நிறைய சைனீஸ் ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே ஒரு சில சேலஞ்சஸ் தான். இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி நிறைய பேர் இங்கே வந்து டூரிசம் பண்ணுறாங்க அப்படின்றது அது மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். அதாவது மறுபடியும் வந்து விசாஸ் வந்து சைனீஸ் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கலாம் 5 years. கிட்டத்தட்ட 2020 நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கால்வான் இஷ்யூவில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப், யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதே கிடையாது. பட் ஆனால் இப்போ மறுபடியும் 5 years கழித்து மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. சென்னை தமிழ்நாடு வழக்கம் போல் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கெல்லாம் கூட ஆக்சுவலி இன்றைக்கி அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி ரீச் 10 minutes முக்கியமான செய்திகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.